ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் இருக்குங்க. வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி துணி காய போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு கிளிப்பு வந்து எடுத்திருக்கேன். அது பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இல்லைன்னா வுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டபுள் சைடு டேப் இருக்கும்ல, அது ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணி அந்த கிளிப்போட சைட் பகுதியில் நான் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கிளிப்பு வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சார்ஜர்லாம் போட்டுட்டு சில டைமில் அந்த சார்ஜர் ஒயரை வந்து கழட்டி வைக்கிறதுக்கு மறந்துட்டு அப்படியே வந்து விட்டுருவோம்ல. அந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் அதை வந்து எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா என்னாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிளிப்பை வந்து அந்த சைடில் அந்த சுவிட்ச் போர்டு பக்கத்தில் ஒட்டி விட்டுட்டு இந்த வயரை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் மாட்டி வைக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அது ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொழுக்கட்டை அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா விரிசல் இல்லாமல் அதை எப்படி பண்ணலாம், பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே வந்து வெடிப்பு இல்லாமல் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் குட்டி குட்டி ஐடியாஸோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கொழுக்கட்டை நம்ம வந்து பண்ணும்போது, இதுக்கு அச்சு எல்லாம் எதுவும் தேவையில்ல. ஆனா, அச்சுல அடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதாவது கடையில விக்கிற அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு, 1 கப்பு மாவுக்கு ஒரு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி, நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாம. அரிசி மாவு அப்படிங்கிறதுனால அங்கங்க கட்டியெல்லாம் தட்டுப்படாதுல்ல. சூப்பரா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கரைஞ்சு வந்துரும். எனக்கு மாவு இன்னுமே கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுறலாம். நீங்க வந்து செய்கிற கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே உங்களுக்கு காஞ்சு போகாம நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் அப்படின்னா, இந்த டைமில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி அந்த விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா இப்படி வந்து கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரா நம்மளோட கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற கொழுக்கட்டை மாவை அந்த கடாயில் ஊற்றி இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாவு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிளறி விடுங்க. மாவு வந்து ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு மாறி வரும் பாருங்க. கலர் வந்து நமக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் வெந்து வர்றது. அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நார்மலாக நம்ம வந்து கொழுக்கட்டை மாவில் சுடு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பிசைஞ்சு தான் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி செய்கிற கொழுக்கட்டையை விட இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 24 ஹவர்ஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டாகவே இருக்கும். மாவு அதாவது இந்த கொழுக்கட்டையில வந்து விரிசலும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். வாயில வச்ச உடனே கரைஞ்சு போற மாதிரி செமையா இருக்குங்க. இப்போ மாவு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுர்றேங்க. இப்போ நம்ம இதுக்கான பூரணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திரலாம். தண்ணி ஊத்தி இந்த வெல்லம் வந்து லைட்டா கரையட்டும். இதுக்கு பாகு பதம்லாம் ஒண்ணும் வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதில இருக்கிற அந்த மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்லத்த அடுப்புல வச்சு காய்ச்சி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. அத அப்படியே எடுத்து நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இத வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த வெள்ள கரைசல் பாகு வந்து அடியில வந்து நல்லா நின்னுடும். மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கல்லு, மண்ணு, தூசிலாம் இருந்தது அப்படின்னா ஃபில்டர்லயே தங்கிரும். அந்த மாதிரி ஒரு தடவ ஃபில்டர் பண்ணி அத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவி எடுத்த தேங்காய் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அத வந்து அந்த நெய்யிலேயே சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 ஏலக்காய நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாசம் வரும். அது நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப நேரம் இத வந்து வச்சு வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில வச்சு இந்த மாதிரி வந்து வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ள பாகு கரைசல உள்ளுக்குள்ள வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பதத்தில இருக்கும்போது இத ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்மளோட மாவு வந்து சூப்பரா ஆறி வந்திருக்கு. அதாவது ரொம்ப ஆற விடாம கொஞ்சம் வெதுவெதுப்பா நம்ம வந்து கை வச்சு பிசையிற அளவுக்கு சூடு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் பிசையாம வெதுவெதுப்பான சூடோடையே இந்த மாதிரி வந்து பிசைய ஆரம்பிச்சுருங்க. கையில கொஞ்சமா வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இத வந்து தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. சூடா இருந்தது அப்படின்னா
கையில லைட்டா தண்ணி வந்து தொட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து மாவ பெசைங்க. இப்ப பாருங்க, நல்லா அந்த மாவு நம்ம பெசஞ்சு வச்சுட்டோம். இப்படி வந்து பெசையும்போதே பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே மாதிரி மாவுல எங்கேயுமே வந்து வெடிப்பு இல்லாமயே உங்களுக்கு இருக்கும். இப்ப அந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும்போது தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு, மீதி மாவ உடனே வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு வந்து எப்பவுமே அப்படியே தொறந்து வச்சுறாதீங்க. ஃபேன் காத்துல வச்சு இது பண்ணாதீங்க. மாவு வந்து ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நான் வந்து தட்டி எடுத்திருக்கேன். அதோட ஓரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். வெடிப்புகள் எங்கேயுமே இல்ல. நார்மலா நம்ம வந்து அரிசி மாவு பெசஞ்சுட்டு இப்படி வந்து தட்டுறோம் அப்படின்னா, சைட் ஓரங்கள்ல வந்து வெடிப்பு வரும். ஆனா, இந்த மாவு வந்து வெடிப்பு எதுவும் வரல. ஸோ, அதுக்கான ட்ரிக்ஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப நம்ம இந்த மாவுல வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான சின்ன சின்ன உருண்டைகள் வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலைய வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு தடவ வாட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலை வந்து உடைஞ்சு போகாம, அதாவது கிழிஞ்சு போகாம இருக்கும். ஸோ, அதுக்காக இப்போ லைட்டா அந்த வாழை இலைய வந்து பாதியா கட் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய் அப்படி இல்லன்னா, ஆயில் எது வேணா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா உருண்டை, அத வந்து அப்படியே அந்த வாழை இலைக்கு மேல வச்சுட்டு, மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம அச்சு எதுவுமே நமக்கு தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி மத்து இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப அழகா நம்ம அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் குடுத்து இப்படி இப்படி பண்ணி விட்டோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை மாவு நல்லா விரிஞ்சு வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் வந்து பண்ணிக்கோங்க. பெருசா வேணும்னா இன்னும் கொஞ்சம் விரிச்சு வந்து வச்சு தேய்ச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான சைஸ்ல அழகா வச்சு தேய்ச்சுக்கோங்க. அவ்வளோதான். நடுவுல வந்து பூரணம் வச்சதுக்கப்புறம் அந்த வாழை இலைய 2ஆ மடிச்சு இந்த மாதிரி அந்த ஓரங்கள வந்து ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுருங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, அதோட ஓரங்கள மட்டும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து அச்சே யூஸ் பண்ணல. ஆனா அச்சுல வந்து போட்டு எடுத்த மாதிரி எவ்வளோ அழகா வந்திருக்கு நம்மளோட கொழுக்கட்டை. அந்த ஓரங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து எத்தனை கொழுக்கட்டை செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து அதோட ஷேப் வந்து பிசகி போகவே போகாது. நல்லா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா கொழுக்கட்டையும் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில வந்து தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்குது. இப்போ ஒரு இட்லி பிளேட் மூடிய வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது பின்பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம வைக்கிற கொழுக்கட்டை வந்து உடைஞ்சு போகாம, ஷேப் மாறாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டிருக்கோம். இப்போ உள்ளுக்குள்ள இந்த வாழை இலைய வச்சுட்டு, நம்ம ரெடி பண்ணி எடுத்த கொழுக்கட்டைய உள்ளுக்குள்ள வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி பிளேட் அப்படியே வந்து நார்மலா வைக்கிற மாரி வச்சோம் அப்படின்னா, என்னாகும் அப்படின்னா, அந்த குழிக்குள்ளலாம் வந்து இந்த கொழுக்கட்டை வைக்கிறதுனால, அதோட ஷேப்பே வந்து மடிஞ்சு, அப்படியே அந்த கொழுக்கட்டை எடுக்கும்போதே உடைஞ்சு உள்ளுக்குள்ள இருக்கிற பூரணம்லாம் வெளியில கொட்ட ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரி செய்யாதீங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து வெளியில எடுத்துட்டோம். நான் கட் பண்ணி காட்டுறேன். எந்த இடத்துலயுமே அந்த கொழுக்கட்டையில ஒரு விரிசலோ எதுவுமே இல்ல பாருங்க. எவ்வளோ சூப்பரா உள்ளுக்குள்ள நல்லா ஜூஸியா இருக்கு பாருங்க நம்மளோட பூரணம். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல உங்களோட நீங்க கொழுக்கட்டை பண்றீங்க அப்படின்னா, ஒரு தடவ வந்து செஞ்சு பாருங்க. கஷ்டமே இல்லாம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. ரொம்ப சாஃப்ட்டான ஒரு கொழுக்கட்டையும் கூட. இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐடியாஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மழை காலங்கள்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால, நம்ம வந்து என்னதான் தோசைக்கோ, இட்லிக்கோ மாவு அரைச்சு நம்ம புளிக்க வைக்கிறோம் அப்படின்னாலுமே, நமக்கு வந்து மாவு புளிச்சு சரியா பொங்கி வராது. அந்த மாதிரி சமயங்கள்ல ரொம்ப லேட் நைட்டா கூட நீங்க வந்து மாவு அரைச்சு வைக்கிறீங்கன்னா, இந்த ஒரு ஐடியாவ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசைக்கான மாவு வந்து அரைச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 9 மணி ஆயிடுச்சு நான் அரைச்சு வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 9, 10, 8 மணிக்கே நம்ம அரைச்சு வச்சாலுமே, காலையில வந்து அது டிஃபனுக்கு யூஸ் பண்ணும்போது, சரியா அது வந்து புளிச்சே இருக்காது இல்லையா? ஸோ, அந்த மாதிரி புளிக்கல அப்படின்னா, டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது. ஸோ, இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு டம்ளர கவுத்து வச்சுக்கோங்க. இப்ப எடுத்து வச்சிருக்கிற மாவ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள சேர்த்து விட்டுருங்க. இப்ப நீங்க குக்கர் எடுக்குறீங்க அப்டின்னா, குக்கர் ஃபுல்லாவே வந்து மாவ ஊத்திறக்கூடாது. கொஞ்சமாவது கேப் இருக்கணும். ஏன்னா, மாவு வந்து நமக்கு பொங்கி வரும்போது உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். வெளியில வர்ற மாதிரி அதிகமா ஊத்திட்டீங்க அப்டின்னா, நெறைய எல்லாமே வெளியில வந்து பொங்கி கொட்ட ஆரம்பிச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி அந்த டம்ளர ஒரு 2, 3 தடவ இப்டி சுத்தி விட்டுருங்க. உள்ளுக்குள்ள நெறைய ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாம குக்கருக்குள்ள நம்ம வந்து வச்சு க்ளோஸ் பண்றதுனால, ஒரு மாதிரி கதகதப்பாவே இருக்கிறதுனால, நமக்கு மாவு வந்து ஈஸியா பொங்கி வந்துருங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். நான் கேஸ்கட் அப்படியே தான் போட்டிருக்கேன்.
அது மட்டும் இல்லாம மேல வெயிட்டுமே நான் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற காத்து வந்து வெளியில போகாம, அப்படியே இருக்கிறதுனால ஒரு மாதிரி கதகதப்பு உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு காலையில மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துரும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மறுநாள் காலையில இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன் வீடியோல. மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. நெறைய அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு பார்க்கறதுக்கே நல்லாருக்கு. ஸோ பாருங்க நல்லா சாஃப்ட்டா நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. நான் ஒரு சின்ன கிண்ணத்தில தான் மாவு வந்து சேர்த்துருந்தேன் இல்லையா? ஸோ அதனால எனக்கு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குதுங்க. சில நேரங்கள்ல மாவுக்கு நம்ம வந்து சேர்க்குற உளுத்தம் பருப்பும் ஒரு காரணமா இருக்கும் புளிக்காம இருக்கிறதுக்கு. அதாவது உபரி அதிகமா இல்லாத உளுத்தம் பருப்பு சேர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான விதத்தில மாவும் வந்து புளிக்காது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மாவு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு, மீதி வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல சேர்த்துட்டு நான் ஃப்ரிட்ஜில வந்து வச்சுருவேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து சப்பாத்திக்கு கோதுமை மாவு பிசையிறோம் அப்படின்னா, மிக்ஸி கப்ப வந்து யூஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கையில படாம ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பிசையும்போது இந்த கையில பிசுபிசுன்னு ஒட்டுறதுனால, அந்த கஷ்டத்திலேயே வந்து பிசைறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. சப்பாத்தியே வந்து போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 1 கப் அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா மாவுல உப்பு சேர்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ 1 டம்ளர் மாவு நம்ம சேர்த்தோம் இல்லையா? இதுக்கு தண்ணி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டம்ளருக்கும் குறைவா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க எடுத்திருக்கிற தண்ணிய ஒரே டைம்ல வந்து சேர்த்து மாவு வந்து அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இத வந்து மிக்ஸியில செட் பண்ணிட்டு, அப்படியே பல்ஸ் மோட்ல ஒரு 2, 3 தடவ நீங்க வந்து போட்டு எடுத்தீங்கன்னா, மாவு உங்களுக்கு சூப்பரா அந்த மாதிரி பெசஞ்சு கிடைக்குங்க. நெறைய குவான்டிட்டில மாவு பிசைய போறீங்க அப்படின்னா, பெரிய ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்றதுனால ஒரு சிலர் நெனைப்பீங்க, மிக்ஸி வந்து சீக்கிரமா கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. ரொம்ப நேரம் நம்ம போட்டு அரைக்க போறது கிடையாது. ஒரு 2, 3 தடவ நீங்க பல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ரிவர்ஸ் மோட்ல 2, 3 தடவ வந்து பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு சூப்பரா மாவு வந்து பெசஞ்சு வந்துருங்க. அதுக்கப்புறம் மாவு கையில கொஞ்சமா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி வந்து பெசஞ்சு விடுங்க. வேணும் அப்படின்னா கொஞ்சமா ஆயில் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்படி வந்து மாவு நீங்க சப்பாத்திக்கு பெசையும்போது, மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம கையிலயும் வந்து உங்களுக்கு மாவு வந்து பிசுபிசுன்னு ஒட்டாம ரொம்ப ஈஸியா வந்து பெசஞ்சிடலாம். சில நேரங்கள்ல வேலைக்கு போற லேடீஸ் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைம் சேவிங் டிப் அப்படின்னும் சொல்லலாங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம வந்து பிடிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டோம் அப்படின்னாலுமே, இப்படி வந்து பெசையிற மாவுல போடுற சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து காஞ்சு போகாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி, அதாவது மத்த சாரி, ப்ளவுஸ் எல்லாத்தோடையுமே சேர்த்து நம்ம வந்து மடிச்சு வைக்கிறோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல அந்த நூலெல்லாம் மாட்டிக்கிட்டு, அதில வச்சிருக்கிற ஒர்க் எல்லாமே அந்த ஸ்டோன்லாம் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? சில நேரம் அது வந்து டேமேஜ் ஆகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல நம்ம வந்து சாரி எங்க வச்சிருக்கோம், ப்ளவுஸ் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு நம்ம வெளிய கிளம்பும்போது தான் தேடுவோம்ல. அந்த மாதிரி செய்யாம, நீங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே அது வந்து மேட்சிங்கா சாரியும், ப்ளவுஸும் ஒண்ணா இருக்கிறதுனால, அது வந்து கலஞ்சும் போகாது. நம்ம தேவைப்படுற டைம்ல டென்ஷனே இல்லாம வந்து எடுத்து கட்டிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாரி வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல நான் வந்து மடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் இதில வந்து வச்சு செட் பண்ணிக்கலாங்க. சாரி இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. ரொம்ப அகலமா வந்து மடிக்காதீங்க. ஓரளவுக்கு சின்னதா இருக்கிற மாதிரி இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சாரிக்கு கீழ நான் வந்து ப்ளவுஸ் வச்சு செட் பண்றேன் இல்லையா? இந்த மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன்லாம் அதாவது கொக்கி எல்லாம் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த சைட்ல அந்த கை, அந்த இடுப்பு பகுதி எல்லாத்தையுமே கரெக்ட்டான ஒரு ஷேப்ல வச்சு இப்படி வந்து மடிச்சு விட்டுருங்க. மடிச்சதுக்கப்புறம் மேலே இப்போ நான் வந்து மடிக்கிறேன் பாருங்க. மேலே இருந்து இப்படி ஒரு மடிப்பு மடிங்க. கீழ இருந்து இந்த மாதிரி ஒரு 2 மடிப்பு மடிச்சு 3வது மடிப்ப அந்த ப்ளவுஸோட பின்பகுதி இருக்கு இல்லையா? கழுத்து பகுதி அதுக்குள்ள வந்து விட்டு பாக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நாட் போட்டு கட்டி வச்சிடலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ப்ளவுஸும் சாரியும் வந்து மிஸ் ஆகாது. வருஷக்கணக்கு ஆனாலுமே உங்களோட பீரோல நீங்க எப்படி வந்து மடிச்சு வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டா அழகா இருக்குங்க. இந்த மாதிரி வந்து செய்யும்போது நம்ம ஒர்க் பண்ண ப்ளவுஸ்
ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா டேமேஜும் ஆகாது மற்ற ப்ளவுஸோட மிங்கிள் ஆகி. ஸோ இப்படி தான் நான் வந்து தூக்கி கீழே போட்டாலுமே இது வந்து கலைஞ்சும் போகாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா விதமான சாரீ, ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செட்டாக வந்து மடித்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு நம்ம வந்து தேடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ஸோ இன்னொரு ப்ளவுஸும் நான் அதே மாதிரி வந்து மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெகுலராக வந்து சாரீ வேர் பண்ணுறதுனால உங்களுக்கு அவசரத்துக்கு ப்ளவுஸ் எங்கே வச்சோம், சாரீ எங்கே வச்சோம் அப்படின்லாம் வந்து தேட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. இப்போ பாருங்கள் ப்ளவுஸை நான் வந்து கீழே விட்டு அது முன்னாடி நம்ம வந்து செட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து பீரோவில் வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் மடிச்சுட்டு இப்போ அடிப்பகுதியை எடுத்து அப்படியே அந்த பின்னாடி அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல ப்ளவுஸோடது, அதுக்குள்ளே வந்து விட்டு செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது பீரோவில் இருக்கிற சாரீஸ், அதுவும் ரொம்ப ரேராக தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் மடித்து வச்சுட்டிங்க அப்படின்னா பீரோ வந்து பார்க்கறதுக்கு நீட்டாகவே இருக்கும். கசகசன்னு இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் வேணும்னாலும் அழகாக வந்து இந்த மாதிரி பண்ணி அடுக்கி வைக்கலாங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை நம்ம முன்னாடி மடித்தோம் இல்லையா, ஸோ அந்த சாரீ ப்ளவுஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் வந்து சாப்பிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா சில நேரங்களில் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அப்படியே 1, 2 அப்படின்னு வச்சுட்டு போயிடுவாங்கள்ல. அந்த மாதிரி பிஸ்கெட்டை கரெக்டாக நம்ம வந்து எடுத்து டப்பாவில் போட்டு வைக்கல அப்படின்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மழைக்காலம் குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நார்மலாகவே வந்து நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் சில நேரம் நமத்து போன மாதிரியே இருக்கும், தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட மூடி வந்து சூடாக இருக்கும்ல, ஒரு குழம்பு மூடி வச்சுருக்கோம், ஒரு சாதம் மூடி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மூடிக்கு மேலே இப்படி நமத்து போன பிஸ்கெட் எல்லாத்தையும் வந்து அடுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி இந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட் வந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏதாச்சும் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியாது. வேறு ஏதாவதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மீன் பொரிக்கிறோம், இல்லை ஒரு உருளைக்கிழங்கு பொரிக்கிறோம் அப்படின்னா மசாலா தடவி அதை வந்து செய்யும்போது அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே வந்து அடியில் தங்கிடும். அந்த மசாலா வந்து எப்படி, அதாவது அடியில் தங்கியிருக்கிற கசடை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து உடனே ஒரே நாள்லேயே அந்த மாதிரி எண்ணெயை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே நாள்லேயே வந்து யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி செய்யக்கூடாது. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் இருக்குல்ல, இந்த சட்டியை வந்து அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். இந்த எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிறோம்ல கார்ன்ஃப்ளவர் கரைசல், அதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சேர்த்துருங்க. லைட்டாக சூடானால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லேசாக சூடாகும்போது இந்த மாதிரி அந்த மாவை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துருங்க. இப்படி வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விடுங்க. இப்படி செய்யும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து போய் ஒட்டிக்கும். ஒரு சிலர் நினைப்பீங்க இப்படி செய்கிறத விட நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாமே அப்படின்னு. நீங்கள் வடிகட்டி எடுத்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அடியில் குட்டி குட்டியாக நிறைய இருக்கும். நிறைய டஸ்ட்டு வந்து அந்த எண்ணெய்க்கு அடியில் வந்து தங்கியிருக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த ஃபில்டர் வழியாக அது கீழே வந்து இறங்கி போயிடும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் ஆகாது. எண்ணெயில் இருக்கிற கசடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு உடனே நம்ம வேறு ஏதாவது சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே நாள்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். வச்சுலாம் நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து போஸ்ட் பண்ண வீடியோஸோட தம்ப்நெயில் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா மறக்காமல் ஒரு தடவை சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.